வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். நம்ம தளபதி முதல்வர் விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்று 2 நாட்கள் முடிவடைய போது இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறது மே 11ஆம் தேதி. 2 நாட்கள் அப்படின்றது முடிவடைய போது முதல் நாள் நம்ம தளபதி நேரு ஸ்டேடியம்ல பதவியேற்ற அந்த நிகழ்வெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் 2வது நாள் மே 11ஆம் தேதி சட்டசபையில தற்காலிக சபாநாயகர் முன்னாடி தளபதி உட்பட அனைத்து எம்எல்ஏக்களும் கையெழுத்து இட்டு உறுதிமொழி ஏற்று அவங்களுடைய எம்எல்ஏ பதவிகளை ஏற்றுக்கொண்ட நிகழ்வுகள் எல்லாம் வந்துட்டு சட்டசபையில நடந்தது. இன்னும் சில நிகழ்வுகளும் நடந்தது. அது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்க வீடியோல பார்த்துருப்பீங்க. அந்த சட்டசபையில கூட ஒரு சில விஷயங்கள் நடந்தது. சோசியல் மீடியால அதை வேற மாதிரிலாம் வதந்திகளை கிளப்பி விட்டாங்க. என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் அவர்களுக்கு, அதாவது நம்ம தளபதிக்கு வணக்கம் வச்சாரு. ஆனால் விஜய் அவர்கள் அவரை மதிக்கவே இல்லை. அவரோட வயசுக்காவது ஓரளவு மதிப்பு கொடுக்கணும். ஓபிஎஸ் அவர்கள் வணக்கம் சொல்லும்போது வணக்கம் சொல்றாரு, பிரேமலதா அவர்கள் வணக்கம் சொல்லும்போது எழுந்து நின்று மரியாதை கொடுத்துலாம் வணக்கம் சொல்றாரு. ஸோ அந்த மரியாதையை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு, அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வதந்திகளை கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க. அதாவது ஆக்சுவலா அங்க நடந்தது என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் அவர்களுக்கே வணக்கம் வைக்கல. அவர் யாருக்கு வணக்கம் வச்சாரு, என்ன நடந்தது அப்படின்றத நான் வீடியோக்குள்ள தெளிவா சொல்றேன், பாருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தளபதி விஜய் அவர்கள் அந்த சட்டசபை நிகழ்வை முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப சிறப்பான சில விஷயங்களை பண்ணியிருந்தாரு. அதாவது அரசியல் அப்படின்றது பகைமை கிடையாது, அது ஒரு போட்டி தான் அப்படின்னு சொல்லி இணக்கமான அரசியலை கிட்டத்தட்ட 60 வருடங்கள் கழிச்சு இணக்கமான அரசியல் அப்படின்றத தளபதி விஜய் அவர்கள் முன்னெடுத்து வச்சிருக்கிறாரு, அண்ணா அவர்களுக்கு அடுத்தபடியா. அதாவது அரசியல் ரீதியா என்னதான் 1000 விமர்சனங்களை எதிர்கட்சி மேல எடுத்து வச்சாலும், அவங்க என்னதான் 1008 விமர்சனங்களை தளபதி மேல எடுத்து வச்சாலும், அந்த முதல்வரா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் நான் சண்டை செய்யறதுக்கு வரல, நான் சேவை செய்யறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு தனக்கு எதிரில் என்னென்ன கட்சிகள்லாம் இருந்தாங்களோ அவங்களுடைய அந்த தலைவரனுடைய வீட்டுக்கே நேரடியா சென்று அவங்களுடைய வாழ்த்துக்களையும் எடுத்துக்கிட்டு அவங்களோட ஆலோசனையும் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கும் உரிய மரியாதையை தளபதி செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு. இதுதான் இணக்கமான அரசியல் அப்படின்னு சொல்றது. அதாவது அரசியல்ன்றது பகைமை கிடையாது, அரசியல்ன்றது ஒரு போட்டி தான் அப்படின்றத தளபதி இன்னைக்கு முன்னெடுத்து வச்சிருக்கிறாரு. யாரை பின்பற்றி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டா, அறிஞர் அண்ணா அவர்களை பின்பற்றி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்றாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், தளபதி கட்சி ஆரம்பிச்ச டைம்ல இருந்தே அண்ணா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் பெரியார் அவர்களுடைய கொள்கைகள்னு இவங்க எல்லாரையுமே ஃபாலோ பண்ணி தான் இந்த இடத்துல அவர் நிற்கிறாரு அப்படின்றது தெரியும். ஒரு மேடையிலையும் இவங்க எல்லாரையும் பத்தி பேசாம விட்டதே கிடையாது. அறிஞர் அண்ணாவையா இருக்கட்டும், எம்ஜிஆர் அவர்களா இருக்கட்டும், பெரியார் அவர்களே பத்தி இருக்கட்டும், அவங்களுடைய கொள்கை தலைவர்கள் எல்லார பத்தியுமே பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ அறிஞர் அண்ணா அவர்கள் 1967 அவர் முன்னெடுத்த ஒரு விஷயத்தை தான் இப்போ தளபதி விஜய் அவர்களும் பின்பற்றி இருக்கிறாரு. ஸோ அன்னைக்கு அண்ணா அவர்கள் எடுத்து வச்சதுதான் இந்த இணக்கமான அரசியல் அப்படின்றது. அரசியல்ன்றது பகைமை கிடையாது, அது போட்டி தான் அப்படின்றத அன்னைக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் எடுத்து வச்சாரு. அப்போ 1967 அவர் முதல்வராக பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறம் அவர் பண்ண முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, எதிர்கட்சியா இருந்தவங்க, அதாவது தோல்வியுற்று இருந்த காமராஜர் அவர்களை அவரோட இல்லத்திலேயே போய் பார்த்து சந்திச்சுட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டாரு. எப்படி ஆட்சி பண்ணணும், மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து ஆலோசனைகளையும் அவருடைய அனுபவங்களையும் கேட்டு எடுத்துக்கிட்டு வந்தாரு அறிஞர் அண்ணா அவர்கள். அதே போல அடுத்ததா ராஜாஜி அவர்களையும் சந்திச்சு அவருடைய ஆலோசனைகளையுமே எடுத்துக்கிட்டாரு. ஸோ அந்த டைம்ல அறிஞர் அண்ணா அவர்கள் எடுத்து வச்ச ஒரு விஷயம் இணக்கமான அரசியல் அப்படின்றதான் எடுத்து வச்சாரு. அரசியல் அப்படின்றது பகைமை கிடையாது, போட்டி அப்படின்றத எடுத்து வச்சாரு. ஸோ அதே விஷயத்தை தான் இப்போ தளபதி விஜய் அவர்களும் எடுத்து வச்சு பின்பற்றிட்டு இருக்கிறாரு. ஸோ இடைப்பட்ட காலத்தில், அதாவது 1967 அறிஞர் அண்ணா அவர்கள் பண்ண ஒரு விஷயத்தை அப்படியே பின்பற்றி தளபதி விஜய் அவர்கள் 2026 அதை பண்ணியிருக்கிறாரு. என்னதான் கருத்தியல் ரீதியா நாம எதிர் கட்சிகளா இருக்கும்போது 1000 விமர்சனங்களை எடுத்து வச்சாலும் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கிட்டையும் கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னா, சில நல்ல விஷயங்கள் இருக்கும். அதை நாம எடுத்துக்கணும் அப்படின்னு தான் தளபதி விஜய் அவர்களும் இன்னைக்கு அவங்க எல்லாருமே மூத்த தலைவர்கள் தான். ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், வைகோ அவர்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அன்புமணி ராமதாஸ் அவர்களா இருக்கட்டும், அதே போல சீமான் அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே தளபதி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் மூத்த தலைவர்கள் தான். அவருக்கு முன்னாடியே அரசியல் வந்தவங்க, அரசியல் அனுபவம் வச்சிருக்கிறவங்க. ஸோ அந்த தலைவர்கள் கிட்ட கண்டிப்பா நல்ல விஷயங்கள் இருக்கும், அந்த நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும், ஆலோசனைகளை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இணக்கமான அரசியலை முன்னெடுத்து வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒருத்தவங்களுடைய வீட்டு
வீட்டுக்கும் இவராகவே போயிட்டு வாழ்த்துக்களையும் பெற்றுக்கிட்டு அவங்களுக்குரிய மரியாதையுமே வந்துட்டு செஞ்சுட்டு வந்தார். இடையில பார்த்தோம் அப்படின்னா 1967க்கு அப்புறம் இடையில பார்த்தோம் அப்படின்னா இடையில வந்த தலைவர்கள் அண்ணா அவர்களுடைய அந்த செயலை வந்துட்டு பின்பற்றல, மறந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதை அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த இணக்கமான அரசியலை யாருமே வந்துட்டு முன்னெடுத்து வைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவ்வளவு வருடங்கள் கழிச்சு தளபதி விஜய் அவர்கள் அறிஞர் அண்ணா அவர்களுடைய அந்த இணக்கமான அரசியல் அப்படின்றத இப்போ முன்னெடுத்து வச்சிருக்கிறாரு. இது ரொம்ப ரொம்ப சிறப்பான செயல் அப்படின்னு தான் சொல்லணும். முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்துக்கு போயிருந்தாரு, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்திச்சாரு, வாசலே நின்று அவரை வந்துட்டு வரவேற்று கூட்டிட்டு போனாங்க, கட்டிலாம் பிடிச்சி உள்ள அழைச்சிட்டு போனாங்க. இதுல வந்து முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா தளபதியோட கையெல்லாம் பிடிச்சி உள்ளே கூட்டு போனார். அந்த காட்சியில் நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம தளபதி வந்து பொக்கே கொடுத்தாரு, அவருக்கு வந்து பொன்னாடையெல்லாம் வந்துட்டு போத்துனாரு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து மு க ஸ்டாலின் அவர்களும் அவங்களுக்கு வந்து பொன்னாடையெல்லாம் போத்தி, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா புக்கெல்லாம் வந்துட்டு அவருக்கு வந்து கொடுத்துருந்தாரு, பரிசாக கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட முகத்தில் அவ்வளோ சிரிப்பு இருந்தது அந்த டைமில். சட்டசபைக்குள்ளலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சிரிப்போ, நம்ம தளபதியை வந்துட்டு நேராக பார்க்குறதோ, அந்த மாதிரி எந்த செயலுமே அவர் வைக்கல. ஒரு வணக்கம் கூட, பேசிக்காக ஒரு ரெஸ்பெக்ட், அந்த மாதிரி ஒரு மரியாதை நிமித்தமாக கூட அவர் முகத்து கூட வந்து இவர் நிமிர்ந்து பார்க்கல, அப்படியே தான் உட்காந்துருந்தார். சட்டசபையோடைய லைவை வந்துட்டு எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆனால் தளபதி விஜய் அவர்கள் அவருடைய வீட்டுக்கு அவராகவே போகும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட முகத்தில் வந்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்தது. அப்படியே நல்லா சிரிச்சுட்டு அவரை வந்துட்டு ஹக் பண்ணார். ஸோ அந்த டைமில் கூட என்ன தோணுச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு மீமா கூட பார்த்துருப்பீங்க. என்னென்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களே வந்து முன்னாடி விஜய் அவர்களோட ஃபேன் தான், விஜய் அவர்களோட தீவிர ரசிகனாக வந்துட்டு இருந்தவர் தான் அவர். நிறைய தடவை பல ஸ்டேஜ்லேயுமே வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அரசியல் அப்படிங்கும்போது ரெண்டு பேருக்குள்ள மோதல், ஸோ ரெண்டு பேரும் விமர்சனம் அப்படின்றத மாற்றி வச்சுக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு செகண்ட் தளபதி விஜய் அவர்களை பார்த்து சிரிச்சுட்டு ஹக் பண்ணும்போது அவருக்குள்ளே இருந்த அந்த தளபதியுடைய ரசிகன் அப்படின்றது வெளியில் வந்துட்டு போணுச்சு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சோஷியல் மீடியாலாம் வந்துட்டு மீம் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வைகோ அவர்களை சந்திச்சார். வைகோ அவர்களை சந்திக்கும் போது வைகோ அவர்கள்கிட்ட அவ்வளோ ஒரு உற்சாகம் இருந்தது. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு பேசினாங்க, பண்ணாங்க. அதுக்கப்புறம் வைகோ அவர்களுடைய வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்களை அழைத்து இவங்க எல்லாருமே விசிலுக்கு ஓட்டு போட்டவங்க தான்ப்பா அப்படின்லாம் சொல்லி தளபதி கிட்ட வந்து அறிமுகம் பண்ணாங்க. அதில் வந்து தளபதிக்கு ஒரு அவங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்க வந்து டிஸ்டிலாம் இப்படி எடுத்தாங்க. திரும்ப தளபதியும் வந்துட்டு பதிலுக்கு எடுத்தார். அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக இருந்தது பார்க்குறதுக்கே. அந்த இடத்துலையே வைகோ அவர்களே வந்துட்டு செய்தியாளர்கள் முன்னாடி சொல்லியிருப்பார், அறிஞர் அண்ணா அவர்கள் அன்னைக்கு பண்ண ஒரு விஷயத்த, அந்த இணக்கமான அரசியல் அப்படின்றத இன்னைக்கு வந்துட்டு விஜய் அவர்கள் வந்து எடுத்து வச்சிருக்கிறாரு, மாபெரும் மக்கள் சக்தியாக வந்துட்டு உருவாகி நிற்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் வைகோ அவர்களே வந்து செய்தியாளர்கள் முன்னாடி பேசியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய இல்லத்துக்கு சென்று அவங்களுடைய வாழ்த்தை பெற்றாரு, ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு எடுத்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்வுலாம் நடந்தது. அதுக்கப்புறம் சீமான் அவர்களுடைய வீட்டுக்கு சென்று அவங்களுக்கு வந்து பொன்னாடை போத்துறது, அதுக்கப்புறம் வந்து பொக்கே கொடுக்குறது, இந்த நிகழ்வுகள்லாம் நடந்தது. சீமான் அவர்களும் அவருக்கு வந்து வாழ்த்து சொன்னார். அப்புறம் மரியாதை, இந்த நிகழ்வுகள் எல்லாமே வந்துட்டு நடந்தது. இது வந்து இணக்கமான அரசியலை முன்னெடுத்து வைக்கணும் அப்படின்றதுக்காக தளபதி விஜய் அவர்கள் தனக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து கட்சியின் தலைவர்களும் சந்திச்சிருக்கிறாரு. அடுத்ததான் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சந்திப்பார். அதுக்கப்புறம் டெல்லிக்கு போக இருக்கிறாரு. டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய ரெண்டு கட்சி இருக்கிறாங்க இல்லையா, பிஜேபியும் இருக்கிறாங்க, காங்கிரஸும் இருக்கிறாங்க. ரெண்டு கட்சியினுடைய முக்கியமான தலைவர்களையும் வந்துட்டு சந்திக்க போகிறாரு. ஸோ இப்படி எல்லாரையுமே சந்திச்சுட்டு தான் வந்துட்டு வரப்போகிறாரு. இது தளபதி விஜய் அவர்கள் இணக்கமான அரசியலை முன்னெடுத்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அவர் செய்யக்கூடிய செயல். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா சில தம்பிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்னென்னலாம் பேசி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்னென்னலாம் அவதூறெல்லாம் பரப்ப முடியுமோ அப்படி எல்லாத்தையும் பரப்பிட்டு இருக்கிறாங்க. முதல்ல என்ன நடக்குது, என்ன விஷயம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு கருத்துக்களை பகிர்ந்தீங்க அப்படின்னா அது நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் சொன்ன விஷயங்கள், வாக்குறுதிகள் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுலேயுமே வந்து ஒரு சைடு வேலைகள் அப்படின்றது நடந்துட்டு இருக்குது. முதல் நாளே 3 இதில் வந்துட்டு சைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சட்ட ஒழுங்கு சார்ந்தும் ஒரு மீட்டிங்குமே வந்து நடத்தப்பட்டது. அதில் முதல்ல 3 இதில் என்னென்ன சைன் பண்ணாருன்னு உங்களுக்கே தெரியும். போதை தடுப்பு சார்ந்து அதில் வந்துட்டு சைன் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் சிங்க பெண்கள் அதிரடிப்படை, பெண்களுடைய பாதுகாப்பு சார்ந்து அவர் பண்ண முதல் சைன் இருந்தது. அதுக்கப்புறம் 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் சார்ந்து அவர் சைன் பண்ணியிருந்தார். அதில் உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்தது, அந்த மின்சாரம் இது சார்ந்து தளபதி கொடுத்த வாக்குறுதி, அவர் கொடுத்துருக்கக்கூடிய அரசாணை சார்ந்து உங்களுக்கு ஏதாவது குழப்பம் இருந்தது அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பேசின வீடியோவில் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கிறோம். பரப்பிட்டு இருக்கிற வதந்தியெல்லாம் நம்பாதீங்க. அந்த வீடியோவை போயிட்டு பாருங்கள், உங்களுக்கே வந்துட்டு தளபதி விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்றது
புரியும். ஸோ முதல்ல அந்த 3 இதில் வந்துட்டு போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் சட்ட ஒழுங்கு சார்ந்து எடுத்திருந்தாரு. அதாவது ஒரு மீட்டிங்குமே வந்து நடந்தது. பெண்களுக்கு எங்கெங்கெல்லாம் அநீதிகள் நடக்குதோ, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கே நடக்குதோ அந்த இடத்துல முன்கூட்டியே ரோந்து பணிகளை வந்து தீவிரப்படுத்தியிருக்கிறாரு. அதுக்கான ஆக்ஷன்ஸுமே எடுக்கப்பட்டு போயிட்டு இருக்குது. நீங்கள் சோஷியல் மீடியாவில் நிறைய வீடியோஸ் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. சேலம், திருச்சின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் ரொம்ப மும்மரமாக வேலைகள் அப்படின்றது நடந்துட்டு இருக்குது. இங்கே தளபதி ஒன்று ஆர்டர் போட அங்கே மும்மரமான வேலைகள் அப்படின்றது நடந்துட்டு இருக்குது. அடுத்தபடியே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், மகளிருக்கான உரிமை தொகை, பெண்களுக்கான உரிமை தொகை 2500 ரூபாய் தளபதி சொல்லியிருந்தார் இல்லையா? அந்த 2500 ரூபாய் மகளிருக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே கொடுக்கணும், அந்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த நிதி சார்ந்து என்னென்ன விஷயங்கள் அப்படின்றது சார்ந்து சீக்கிரமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆலோசனையும் வந்துட்டு தீவிரமாக நடந்துட்டு இருக்குது. இன்னும் ஒரு சில நாட்களில் அதுக்கான அறிவிப்பையும் தளபதி விஜய் அவர்கள் வெளியிடுவார். அதுக்கப்புறம் 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தளபதி இன்னொரு வாக்குறுதியும் கொடுத்திருந்தாரு. அதாவது என்னன்னா, ஸ்கூலு, காலேஜு, கோவில் இது பக்கத்தில் இருக்கக்கூடிய மதுபான கடைகள்லாம் உடனடியாக மூடப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாரு. ஸோ அதையுமே வந்துட்டு இப்போது நிறைவேற்றுறாரு, சைன் பண்ணிட்டாரு அப்படின்ற தகவல் வெளியாகுது. அந்த கோவில், ஸ்கூலு, காலேஜ் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 500 மதுக்கடைகள் வரைக்கும் உடனடியாக மூடப்பட போகிறது அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகுது. மேபி நாளைக்கு நாளானைக்குள்ளே அது எல்லாத்தையுமே வந்துட்டு கிளியர் பண்ணிடுவாங்க அப்படின்ற தகவலும் வெளியாகுது. இன்னொரு தகவலும் வந்துட்டு இருக்குது. என்னன்னா, நைட்டு வந்து 8 மணியோடலாம் ஒயின் ஷாப்லாம் வந்துட்டு க்ளோஸ் ஆகிடும். அதான் வந்து க்ளோசிங் டைம். அதுக்கப்புறம் படிப்படியாக குறைச்சி 6 மணி 5 மணி அப்படின்றத கொண்டு வந்துடுவாங்க. அப்படியே படிப்படியாக மதுவிலக்கு ஏற்படுத்தப்படும் அப்படின்ற தகவல்களும் வந்து வெளியாகுது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது சட்டசபையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் அவர்களுக்கு தான் வணக்கம் வச்சாரு. ஆனால் விஜய் அவர்கள் அதை கண்டுக்கவே இல்லை, அவமதிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் புரளியை வந்து கிளப்பி விட்டு, வதந்தியை கிளப்பி விட்டு, ஒரு சைடு ரொம்ப சேடாக சாங்லாம் போட்டு அப்படியே வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையாக நடந்த நிகழ்வு என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த சட்டசபையில் வீடியோஸ் எல்லாருமே நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. கரெக்டாக தளபதி விஜய் அவர்கள் ஆளும் கட்சி உட்கார்ந்துருக்க சைடில் தளபதி விஜய் அவர்களுடைய சேர் இருந்ததுக்கும் பின்னாடி சைடு தான் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய புகைப்படம் வந்துட்டு வச்சிருப்பாங்க. அந்த புகைப்படத்தை பார்த்து தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வணக்கம் வச்சுட்டு டக்குன்னு வந்து பதவி இருக்கிறதுக்கு போயிருப்பாரு. இதில் இன்னொன்று கூட நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா, அங்கே தான் புகைப்படம் இருக்குது அப்படின்றது தெரியும். இதே சட்டசபையில் இன்னொருத்தர் அதிமுகவை சேர்ந்த இன்னொரு எம்எல்ஏ வந்து பதவி ஏற்றுக்கும் போது விஜய் அவர்கள் சைடு திரும்பி தான் ஃபோட்டோவை பார்த்து, அம்மா அவர்களோட ஃபோட்டோவை பார்த்து அழுதுட்டு வந்து பதவி ஏற்றிருப்பார். ஸோ விஜய் அவர்கள் உட்காந்துருக்க இடத்துக்கு பின்னாடி தான் வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய புகைப்படம் இருக்கும். அதை பார்த்து தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வணக்கம் வச்சுட்டு பதவி ஏற்றுக்கிறதுக்கு போனார். ஸோ கேமராவோட ஆங்கிள் இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது சில பேருக்கு விஜய் அவர்களுக்கு வணக்கம் வச்சு அவர் கண்டுக்கலை அப்படின்ற மாதிரி அதை மட்டும் எடுத்துக்கிட்டு புரளியை கிளப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையாக நடந்த நிகழ்வு இதுதான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய புகைப்படத்துக்கு தான் வணக்கம் வச்சாரு. ரொம்ப ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. வீடியோஸ் வேணால் அந்த வீடியோஸ் கூட வெளியாகும், அதையும் வந்துட்டு கிளியராக போயிட்டு பார்த்துக்கோங்க. நீங்களே நோட் பண்ணிங்கன்னா தெரியும், ஆப்போசிட்டில் எதிர்கட்சியில் இருக்க திமுகவை சேர்ந்த ஒரு சில பேர், அதுக்கப்புறம் அதிமுகவை சேர்ந்த ஒரு சில பேர்னு எல்லாரும் அதில் ஒரு சில பேர் வந்து தளபதிக்கு வணக்கம் வைக்கும்போது உடனடியாகவே தளபதி வந்து சிரித்து ரியாக்ட் பண்ணி வணக்கம் வச்சார். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வரும்போதெல்லாம் விஜயகாந்த் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அவர் மேலே அளவுக்கு அதிகமான மரியாதை விஜய் அவர்களுக்கு இருக்குது. விஜயகாந்த் அவர்கள் மேலே நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மரியாதையில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் எழுந்து நின்று மரியாதை அப்படின்றத கொடுத்தாரு. ஸோ ஒருத்தவங்க வந்து வணக்கம் வச்சு அவங்கள இழிவுபடுத்தணும் அப்படின்ற அளவுக்கெல்லாம் தளபதி கிடையாது. ஸோ தேவையில்லாத வதந்தியை கலப்புறவங்க தெரிஞ்சுக்கிட்டு விஷயங்களை வந்து பேசணும். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுகக்குள்ள ஒரே சண்டையாக போயிட்டுருக்குது. 2 டீமாக பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க, டிவிகேல வந்து சேர போகிறாங்கன்னு சொல்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமியை பொறுப்புலேருந்து தூக்கணும்னு சொல்கிறாங்க. என்னதான்ப்பா நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அதிமுகக்குள்ள சண்டை நடக்குது. அதாவது 2 டீமாக பிரிஞ்சுட்டாங்க. மொத்தம் 47 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க இல்லையா? அதில் 17 பேர் ஒரு டீம், 30 பேர் ஒரு டீம் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சுட்டாங்க. இதில் அந்த 17 பேர் கொண்ட குழுவில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாரு. 30 பேர் கொண்ட குழுவில் அவர் இல்லை. ஸோ அந்த 30 பேரும் ஆரம்பத்திலேருந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, டிவிகேக்கு போயிட்டு நம்ம சப்போர்ட் பண்ணலாம், பிஜேபியை கூட ஓரம் கட்டிட்டு நம்ம டிவிகேக்கு போயிட்டு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றத ஆரம்பத்திலேருந்தே எடுத்து
வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்து வரல. ஸோ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெண்டாக பிரிஞ்சுட்டாங்க. ரெண்டாக பிரிஞ்சுட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா தற்காலிக சபாநாயகர் தளபதி விஜய் அவர்கள் நியமிச்சிருக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த தற்காலிக சபாநாயகர்கிட்ட 2 டீமாக பிரிஞ்சு போயிட்டு கடிதம் கொடுத்துருக்குறாங்க. முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஃபேவராக ஒரு 16 எம்எல்ஏக்கள் சேர்ந்து போயிட்டு கடிதத்தை கொடுத்துருக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதிமுகவினுடைய சட்டமன்ற தலைவர். அதிமுகவுக்கு சட்டமன்ற தலைவர் இருப்பாங்க இல்லையா, இப்போ திமுகவுக்கு சட்டமன்ற தலைவர், அதாவது எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற மாதிரி அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் நாங்கள் எல்லாருமே வந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 17 எம்எல்ஏக்கள் சைன் பண்ணி அந்த கடிதத்தை கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா அதை விட கூடுதலாக மொத்தம் 30 எம்எல்ஏக்கள் ஒன்று சேர்ந்து வேலுமணி அப்படின்றவர் தான் அதிமுகவினுடைய சட்டமன்ற தலைவர், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற சட்டமன்ற தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 30 பேர் ஆதரவு கடிதம் எழுதி கொண்டு போய் தற்காலிக சபாநாயகர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. இதுதான் அதிமுகவில் போயிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்றது. 2ஆ பிளவுபட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் பிளவுபட்டிருக்கு. இதுதான் உண்மையாக நடந்திருக்கக்கூடிய விஷயம். சட்டசபையிலே வந்து தற்காலிக சபாநாயகர்கிட்ட கடிதமே வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ மெஜாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த 30 பேர் கொண்ட குழு வேலுமணி அவர்களுக்கு தான் மெஜாரிட்டி அப்படின்றது இருக்குது. ஸோ இன்னமே என்ன முடிவு வெளியாக போகுது அப்படின்றதையும் நாம் காத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மே 12ஆம் தேதி, நாளைக்கு இந்த வீடியோ மே 11ஆம் தேதி ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நாளைக்கு மே 12ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா திரும்பவும் சட்டசபை கூடுது. நாளைக்கு மே 12ஆம் தேதி தான் தளபதி விஜய் அவர்கள் அவருடைய பெரும்பான்மையை நிரூபிக்க போறார். அதுவுமே வந்துட்டு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, எல்லாருமே வந்து பாருங்க. தளபதி விஜய் அவர்கள் முதல்வராகுவதற்கு எந்தெந்த எம்எல்ஏக்கெல்லாம் வந்துட்டு ஆதரவு கொடுக்குறாங்க, பெரும்பான்மை இருக்கா, அந்த 117 அப்படின்ற பெரும்பான்மையை வந்துட்டு தளபதி நாளைக்கு தான் வந்து நிரூபிக்க போறாரு. அந்த பெரும்பான்மையை காட்டன் ஆல்ரெடி ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 119 பேர் வந்துட்டாங்க. இருந்தாலும் இருக்கக்கூடிய ரூல்ஸ் படி அங்கே வந்துட்டு சபாநாயகர் கணக்கெடுப்பார். அதில் பெரும்பான்மை அப்படின்ற 117 பேர் வந்துட்டு ஒப்புதல் கொடுக்கணும். அந்த நிகழ்வு நாளைக்கு தான் நடக்க போகுது. அது நடந்ததுக்கப்புறம் நிரந்தரமான சபாநாயகர், நிரந்தரமான துணை சபாநாயகர் எல்லாருமே வந்துட்டு பொறுப்பேற்பாங்க. அது தாவேகாவினுடைய எம்எல்ஏக்கள் தான் வந்துட்டு அந்த மாதிரி பொறுப்பேற்பாங்க. அதையும் வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் நாளைக்கு மே 12ஆம் தேதி பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் கூட தளபதி விஜய் அவர்கள் பெரும்பான்மையை வந்துட்டு நிரூபிச்சிருப்பார். ஸோ இதுதான் நடக்கும். என்ன நடக்க போகுது அப்படின்றத நாம் காத்திருந்து பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேசின விஷயங்கள் சார்ந்து மக்களாகி உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும்? அதாவது தளபதி விஜய் அவர்கள் எதிரில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய அனைத்து தலைவர்களையும் போய் சந்திச்சதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு அப்புறம் ஒரு இணக்கமான அரசியலை முன்னெடுத்து வைக்கிறாரு தளபதி விஜய் அவர்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.